ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினால் இந்த காலை வேளையில் கூட உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே கூட நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை கூட வாசித்து தியானிக்கலாம். அப்பொழுது நீ பயமின்றி உன் வழியில் நடப்பாய், உன் கால் இடராது. மிக அருமையான வேத வசனம். இங்கே முதல் வார்த்தையில் கூட அப்பொழுது என்ற வசனத்தில் எழுதப்பட்டிருக்கு. எப்பொழுது என்றால் இங்கே வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, மெய் ஞானத்தையும் நல் யோசனைகளையும் காத்துக்கொள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் ஒவ்வொரு நாளிலும் ஒவ்வொரு மனிதர்களும் நம்முடைய பிள்ளைகளாக, மகனாக, மகளாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் தேவன் நம்முடைய பாதையில் பயமின்றி உன் வழியில் நடப்பதற்கு, நாம் ஒவ்வொரு நாளும் பயமில்லாதபடிக்கு இந்த உலகத்தில் நடப்பதற்கு தேவன் நமக்கு உதவி செய்ய வேண்டும் என்றால் நாம் இப்படியாக இருக்க வேண்டும் என்று வேத வசனம் சொல்லுகிறது. அடுத்ததாக உன் கால் இடராது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பயமில்லாதபடிக்கு, இடராதபடிக்கு இந்த உலகத்தில் வாழ்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் மெய் ஞானத்தை நாம் கண்டடைய வேண்டும். ஒவ்வொரு நாளிலும் உண்மையான ஞானம் எதுவென்று நாம் கண்டுபிடிக்க வேண்டும். எதில் இருக்கிறது உண்மையான ஞானம் என்றால் வேதத்தில் இருக்கிற ஒவ்வொரு நாளிலும் வேதத்தை வாசிக்கும்போது அது நமக்கு ஞானத்தை கொடுக்கிறதாக இருக்கிறது. நாம் எப்படி இருக்க வேண்டும், எப்படி நடக்க வேண்டும் என்று சகல காரியங்களையும் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறதா இருக்கிறது. அதை தான் இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. மெய் ஞானம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளிலும் ஒரு மகனாக இருக்கட்டும், மகளாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் மனிதர்கள் எல்லாரும் மெய்ஞானத்தை அடையும்படியாக வேதத்தை வாசிக்க வேண்டும், தியானிக்க வேண்டும். அப்பொழுது அவர்கள் மெய்ஞானத்தை பெற்றுக்கொள்கிறார்கள். அடுத்ததாக நல் யோசனைகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நல்ல யோசனைகளையும் இந்த வேதம் நமக்கு கொடுக்கிறதாக இருக்கிறது. நாம் ஒவ்வொரு நாளிலும் வேதத்தை வாசிக்கும்போது, அதை தியானிக்கும்போது நமக்கு தேவையான நல்ல யோசனைகளை, ஆலோசனைகளை இந்த வேத வசனங்கள் நமக்கு கொடுக்கிறதா இருக்கிறது. இந்த இரண்டு காரியங்களையும் நம்முடைய வாழ்க்கையில் இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும், ஒவ்வொரு ஆண்மகனும், பெண் பிள்ளைகளும், பெரியவர்களும், சிறியவர்களும், குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் நீங்கள் மெய் ஞானத்தையும் நல் யோசனைகளையும் வேதத்தில் நீங்கள் பெற்றுக்கொள்ளும் போதே இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற பிரகாரம் நீங்கள் பயமின்றி வழியில் நடப்பதற்கு ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, உங்கள் கால் இடராது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பூமியில் அநேக பயம் நிறைந்து இந்த உலகத்தில் இருக்கிற அநேக ஆபத்துக்களின் மூலம் நம்ம எந்த ஆபத்துக்களிலும் சிக்கிக்கொள்ளாதபடிக்கு பயமின்றி நடப்பதற்கும், கால் இடராமல் இருப்பதற்கும் வேதத்தில் இருக்கிற மெய் ஞானத்தையும் நல் யோசனைகளையும் நாம் கண்டடையும் போது, நாம் அதை பெற்றுக்கொள்ளும் போது நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். இந்த உலகத்தில் பயமில்லாமல் வாழ்வதற்கு நமக்கு உதவி செய்கிறார். நம்முடைய கால் இடராதபடிக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் பயணம் செய்வதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். இந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நீங்கள் ஒவ்வொரு நாளிலும் வேதத்தில் இருக்கிற மெய் ஞானத்தையும் நல் யோசனைகளையும் நீங்கள் அடையும்படியாக ஒவ்வொரு நாளிலும் வேதத்தை வாசியுங்கள், தியானியுங்கள், அதன்படி நடங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்கள் அன்பு தகப்பனே, தர்மையான வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் பயமின்றி இந்த உலகத்தில் நடப்பதற்கும், எங்கள் கால் இடராமல் இருப்பதற்கும் நாங்கள் நம்முடைய வேதத்தில் இருக்கிற மெய் ஞானத்தையும் நல் யோசனைகளை நாங்கள் பெற்றுக்கொள்ள அதை கண்டடையும்படியான கிருபைகளை நீர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். உடைய வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும், ஒவ்வொரு மகனுக்கும், மகளுக்கும் நீர் மெய் ஞானத்தை நீர் கட்டளையிடும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். நல் யோசனைகளை நீர் ஆண்டவரே அவர்களுடைய வாழ்க்கையில் நீர் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து உங்கள் பிரச்சனைகளோடு கூட இருக்கட்டும். எங்களை ஆண்டவரே எங்கள் கால் இடராதபடிக்கு எங்களை நீர் காத்துக்கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமேன்.